மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மகரம் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. 7 நாட்டு சனியில் சனி பகவான் வெச்சு செஞ்சார். எல்லா விதத்துலையும் நான் கஷ்டப்பட்டுட்டேன். குடும்பத்தில் கஷ்டம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, சமுதாயத்தில் பிரச்சனை, செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கம், அவமானம், அவப்பேரு, அவ சொல்லுக்கு ஆளான. நான் என்னமோ இவ்வளோன்னு தாங்க செஞ்சேன், தப்பு அப்படின்னு தெரியாமல் செஞ்சுட்டு அதுக்கு கண்ணு மூக்கு காது வாயிலாம் வச்சு எவ்வளோ பேர் என்னை எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க தெரியுமா? எல்லாரும் கேவலப்படுத்தினாங்க. குழந்தைங்களாவது எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா முதல்ல தேரில் இந்த எண்ணெய் தெருவில் கூட்டிட்டு விட்டதே என் பிள்ளைங்க தான் அப்படின்ற மாதிரி மகரம் எல்லா விதத்துலையும் எல்லாத்தையும் இழந்தாங்க. 100 மகரம் அப்படின்னா 90 மகரம் கஷ்டப்பட்டாங்க. 10 மகர ராசி அன்பர்கள் தப்பிச்சாங்க. எப்படி அப்படின்னா தசை நல்லா இருக்கவங்க எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, எல்லாத்தையுமே இழந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் மகரம். உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம். அப்படி இருக்க மகராசி அன்பர்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைம்மா. காரணம் என்ன அப்படின்னா, தனஸ்தானத்தில் ராகு, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு. குடும்பத்தில் பெருசாக அந்யோன்யம் அன்பு அப்படின்லாம் இருக்காது. அப்படி அன்பு வருது அப்படின்னா கூட ஆதாயம் கருதி இருக்கும், அது இருந்தால் இருந்துட்டு போகுது. ஆக குடும்பத்தில் காசு நடமாட்டோம் அப்படின்றது நிறைய இருக்குங்க. அன்பு இருக்கணுன்றது இல்லை, நல்ல காசு இருக்குது அப்படின்னா கூட ஏதோ நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னா நிறைய பேர் வெளிநாடு போய் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம் அப்படின்றது இருக்குமா. சரி, அதுக்கடுத்து 3ஆம் பாவத்தில் சனி. சனி பகவான் சகாய சனியாக இருக்கார். 7 நாட்டு சனியாக இருந்து உங்களை வறுத்தெடுத்த சனி பகவான் இப்போ சகாய சனியாக இருந்து எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சகாயம் ஹெல்ப் அப்படின்றது செய்ய போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? இது பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் செவ்வாய் 3ஆம் பாவத்தில் இருக்கார். என்னுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய், என்னுடைய ஆற்றல் அப்படின்றது மேலோங்கும், திறமை அப்படின்றது மேலோங்கும், வேகம் இதெல்லாம் மேலோங்கி நான் பயங்கரமாக தீவிரமாக முயற்சி பண்ணுவேன். முயற்சி பண்ணுறதுனால நான் சக்ஸஸ் அப்படின்றத அடைவேன். சூப்பரான விஷயம் இல்லைங்களா? ஆனால் நமக்கு வயது கம்மியானவங்க கிட்ட வாக்குவாதம் அப்படின்றத வச்சுக்கூடாது. முக்கியமாக உங்கள் தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சண்டை போடுறது, கத்துறது, இரிட்டேட் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, இது எதுவுமே கூடாது. பிடிக்குது அப்படின்னா நல்லா பேசுங்க, பிடிக்கலன்னா அமைதியாக இருந்துருங்க. எளிமையான விஷயம் சரிங்களா? 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும். அப்போ புத் ஆதித்ய யோகம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகுது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்றது வரப்போகுது. அப்பானால ஒரு ஆதாயம், தாய் மாமனால் ஒரு ஆதாயம், மாமனார்னால ஒரு ஆதாயம். இது வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கோங்க. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா செலக்டும் ஆகிட்டோம். இன்டர்வியூவும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம். போஸ்டிங்கே போடலைங்க. நிறைய பேருக்கு போஸ்டிங் வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கவர்மெண்ட் எக்ஸாமில் அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கவே இல்லை. நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இதெல்லாம் ப்ளஸ்ஸு. அம்மாவுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்ரன். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்ரன் அப்படின்னும் போது குழந்தைங்கள நல்ல கம்ஃபர்ட்டாக நம்ம வளர்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்கள வெளிநாடு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுக்கான பிராப்தம். பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குங்க. வியாபாரம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறோம். இந்த காலகட்டம் வியாபாரம் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆன் தி ஹோல் இது எப்படி இருக்குது அப்படின்னா, 5ஆம் பாவம் சுக்ரன் நிறைய நல்ல விஷயத்தை கொடுக்க போகிறான். 6ஆம் பாவத்தில் குரு பகவான், குரு ரோக குருவாக இருக்கார். நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு குரு பகவானே முடிவு பண்ணிட்டார். குரு முடிவு பண்ணிட்டார், ஏதோ ஒரு விதத்தில் செய்வார். நீங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க, முயற்சி மட்டும் செய்யுங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, 8ஆம் பாவத்தில் கேது, அஷ்டமத்து கேது. அஷ்டமஸ்தானத்தில் கேது அப்படின்போது மகர ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியும் போது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு உறவு, தேவையில்லாத ஒரு பேர்டன், ஒரு சொமை, ஒரு மறைமுக உறவு அப்படின்றது இவங்க தோளில் வந்து கிளிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி, வேதாளம் விக்ரமாதித்தன் தோளில் வந்து தொங்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து தொங்கிட்டுருக்கு. இது இந்த காலகட்டம் இவங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஐயோ நீ என்னை விட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறது, நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேண்டாம். அது தேவையில்லாத பேர்டன், அது உங்களை விட்டு விலகுது அப்படின் போது நல்லது தான். நோ நீட் டு வரி. அதே மாதிரி பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குங்க. பூர்வீக சொத்துலாம் இல்லைங்க, நாங்கள் வாங்கினது தான். நாங்கள் வந்து அவுட்டரில் ஒரு 1/2 கிரவுண்ட் இடம் வாங்கி வச்சுருக்கோம், 1 கிரவுண்ட் இடம் வாங்கி வச்சுருக்கோம். கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க. அப்பப்போ போய் பராமரிங்க. இல்லை அப்படின்னா பராமரிப்பு இல்லாத ப்ராப்பர்ட்டிஸை ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னே ஒரு கூட்டம் அலையுது. ஆக அது நம்மளோட இடத்த வந்து அந்த கூட்டத்தினோட கண்ணில் படாத மாதிரி நம்ம பாதுகாத்துக்கணும். அப்போ எளிமையான விஷயம் என்ன, அப்பப்போ போய் பராமரிக்கிங்க அப்படின்னாலே நல்லதுமா. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. சரி, பிற்பகுதி வரும் அப்படின்னா செவ்வாய் சுகஸ்தானத்தில் போகிறார். அப்போ சுகஸ்தான செவ்வாய் என்ன பண்ணுவார், ஒரு வீடு வாங்கி
வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பிராப்தம், வீடு கட்டுறதுக்கான பிராப்தம், வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான பிராப்தம். அம்மானோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க, உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மருத்துவ செலவு, அந்த மருத்துவ செலவு வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. மருத்துவ செலவுனா பெரிய பல லட்சம் செலவுன்னு யோசிக்காதீங்க, சின்ன அளவில் மருத்துவ செலவு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு, அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சூரியன் 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் சூரியன் பிற்பகுதியில் வரார். அப்போ குழந்தைங்க படிப்புக்காக நம்ம பார்த்திங்கன்னா செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. குழந்தைங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுதுங்க, அது கொஞ்சம் செலவும் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்கன்னா சீட் வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற அமைப்பு. குழந்தைங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்றது மேலோங்கும், அறிவு அப்படின்றது மேலோங்கும், குழந்தைங்க திறம்பட செயல்படுவாங்க அப்படின்றது உண்மை. அதுக்கப்புறம் புதனும் சேர்ந்து இருக்கார். இது சூரியனும் புதனும் சேர்ந்து 5ஆம் பாவத்தில் அப்படின்னும் போது குழந்தைங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்றது மேலோங்கும். புரியுதுங்களா? அதனால் குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு படித்தா கூட நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்து பாஸ் பண்ணி ஜம்முன்னு பார்த்திங்கன்னா என்ன சீட் ஆசைப்படுறாங்களோ அந்த சீட் உட்காரத்துக்கான வழியும் வாய்ப்பு உண்டு. நாங்களே குழந்தைங்க தாங்க, நாங்களே காலேஜ் தாங்க படிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. புரியுதுங்களா? சூப்பராக படிக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. அதுக்கடுத்து 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சுக்கிரன் பிற்பகுதியில் கடனை அடைக்கணும், நோய் அடிக்கணும், எதிரி இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு பிற்பகுதியில் சுக்கிரன் முடிவு பண்ணிட்டார். அப்போ கடனை அடைக்கணும் அப்படின் போது ஏதோ ஒரு விதத்தில் பெண்களோட சப்போர்ட்னால கடனை அடைக்கலாம். இது நம்ம எப்படி சொல்லலாம்? நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மனைவி சொல்லுவாங்க, எங்கள் என்னத்துக்கு இங்கே கடன்லாம் வச்சுன்னு ஓடியாடுவானே, நம்ம நீ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாங்க, நிறைய பட்டாச்சு, என்னக்கே நான் சும்மா தாங்க வச்சுருக்கேன், இந்தாங்க பிடிங்க, நீங்கள் போய் வியாபாரம் விற்றுருங்க. இந்த கடங்காரங்க பதில் சொல்கிறத விட நான் நகை இல்லாமல் இருக்கிறது எனக்கு எவ்வளோ பரவாயில்ல. இது நகைலாம் எதுக்கு வச்சுட்டுருக்கோம்? அவசர கட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தானே வச்சுட்ருக்கோம், அடிச்சிடுங்க, வியாபாரம் பண்ணிவிடுங்க, வியாபாரம் பண்ணிவிட்டு கடனை அடைக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஆக பெண்கள் ஒன்று நம்ம மனைவி கொடுப்பாங்க, இல்லை அம்மா கொடுப்பாங்க, இல்லைனா அக்கா தங்கச்சி கொடுப்பாங்க, இல்லை பிள்ளைங்க கொடுப்பாங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா அதுங்க கொடுக்கும், எங்கே நீங்கள் கடனை அடைச்சிடுங்க அப்படின்னு. இல்லைன்னா ஹையர் அஃபிஷியல், நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் அஃபிஷியல் பெண்களாக இருக்காங்க அப்படின்னா லோன் கேட்குறீங்கன்னா லோன் கொடுப்பாங்க, அந்த லோன் மூலிமா நீங்கள் தனிநபர் கடன் அப்படின்றத அடைக்கலாம். ஆக எப்படி இருக்குது? எல்லாமே நல்லா இருக்குது. இருந்தாலும் கவனம் அப்படின்றது ஒன்று வேணும் இல்லைங்களா? நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி வழிபாடு அப்படின்னும் போது பொதுவாக மகரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்றதுனால உங்களோட ராசியாதிபதி யார்? சனி பகவான் தான். அப்போ சனியே வழிபாடு பண்ணணும். எப்படி வழிபாடு பண்ணணும்? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சனி சாலிசா அப்படின்ற மந்திரம் இருக்குது, அதை தினம்தோறும் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா? இல்லைம்மா எங்களால் மந்திரம்லாம் செய்ய முடியாது, படிக்க முடியாது. வீட்டு பக்கத்தில் எல்லா கோயிலையும் நவகிரக சன்னதி அப்படின்னு ஒன்று இருக்குமா? ஆக நவகிரக சன்னதியில் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இனிமையான காலகட்டமாக அமையும். வாழ்த்துக்கள்.